ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் வர்ஷா ஸ்டைரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் குக்கீஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நிஜமாகவே இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு பட்டர் பிஸ்கட் ரெசிபி தான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குக்கீஸ் ரெடி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். வரும் 3 திங்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த குக்கீஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி மைதா மாவில் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட இதை நீங்கள் ரெடி பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்குமே இதை வந்து வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதே மாதிரி பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்டான பட்டர் குக்கீஸை எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நமக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம். மில்க் எடுத்துக்கோங்க. 1/3 கப் இல்லை அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. சுகர் பவுடர் வேணும். அதுக்கு 1 கப் சுகர் எடுத்து நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மைதா மாவில் பண்ண போகிறதுனால மைதா மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்குள்ளே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு எல்லாமே நல்லா சலிச்சு எடுக்கணும். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி இதை எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இனி இதை மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 100 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இனி இந்த பட்டரை வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி சுகர் பவுடர் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சுகரும் பட்டரும் சேர்ந்து நல்லா ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் சாஃப்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இனி இதில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க மைதா மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க பட்டரும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை ஒரு ஸ்பேட்ச்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம இது கூட மில்க் ஆட் பண்ணணும். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/3 கப் எடுத்துக்கோங்க. இதை இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டோ வந்து நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்தோட கொஞ்சம் சாஃப்டான இதுக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இங்கே மில்க் ஆட் பண்ணுறது வரைக்கும் இந்த ஸ்பேட்ச்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மில்க் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி கை வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம தொட்டு பார்க்கும்போதே தெரியும், சப்பாத்தி மாவு உடைக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எதுவுமே ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இனி இதை சப்பாத்தி தேய்க்கிறது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம மாவை தேய்க்கும் போது லைட்டாக கிராக் விழுற மாதிரி தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. அதை நல்லா நீங்கள் நல்லா வீதியாக நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக பிஸ்கெட்லாம் வாங்கும்போது ஒரு திக்னஸ் இருக்கும் தெரியுமா, அந்த அளவுக்கு நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இல்லை கிராக் விழுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேஸை மட்டும் நீங்கள் கை வச்சு லைட்டாக டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த கிராக் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்துன்னா அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து அதோட விளிம்பை வச்சு அதை வந்து ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு எல்லா குக்கீஸுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஓடிஜியில் பண்ண போகிறேன், அதனால ட்ரை எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டின்னில் கூட பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் போட்டு அதில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சு எல்லா குக்கீஸுமே எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது நல்லா பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கையில் எடுக்கிறதுமே உடஞ்சி வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாமே வெளியே எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த குக்கீஸை மட்டும் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. ஷேப் உங்களுக்கு லைட்டாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்கள் கை வச்சு டேப் பண்ணி நல்லா ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இனி நீங்கள் எதில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த டின் ஆர் ட்ரை எதுனாலும் அதில் வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு அதில் நீங்கள் பண்ணி வச்சுருந்த குக்கீஸ்லாம் லைனாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கேப் விட்டு வச்சுக்கோங்க. இனி குக்கீஸ் மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னா
நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஃபாண்டன்ட் கட்டர் இருக்குது அப்படின்னா அது வச்சு கூட நீங்கள் மேலே டிசைன் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபோர்க் வச்சோம் அப்புறம் ஸ்பூன் வச்சோம் எப்படி கொடுக்குறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சிம்பிளாக தான் நான் இன்றைக்கி டிசைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கொடுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஓடிஜியில் பண்ண போகிறேன். அதனால் ஓடிஜை வந்து 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் போட்டிருக்கேன். 180 டிகிரிக்கு தான் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் போட்டிருக்கேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண குக்கரில் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு சென்டரில் வச்சு நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா குக்கீஸ் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து ஓடிஜியில் வைக்கிறீங்க அப்படின்னா 10லேருந்து 15 நிமிஷம் 180 டிகிரிக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக குக்கீஸ் எல்லாம் எப்போவுமே பேக் பண்ண உடனே உங்களுக்கு தெரியாது அது கரெக்டாக குக் ஆகிருக்கா அப்படின்னு. அது நல்லா சூடெல்லாம் போகணும், நல்லா கூல் ஆகணும். நல்லா கூல் ஆன அப்புறம் தான் உங்களுக்கு அது தெரியும் கரெக்டாக ரெடி ஆகிருக்கா அப்படின்னு. சூடாக நீங்கள் பார்க்கும்போது அது வந்து வேகாத மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் குக்கீஸ் வந்து கரெக்டாக பேக் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கூல் பண்ண விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். ரொம்பவே கிறிஸ்பியாக நம்மளோட பட்டர் குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நிஜமாகவே இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த பட்டரோட ஸ்மெல்லோட சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது வந்து ரொம்ப அதிகமாகிட்டோம் பட்டர் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஆனால் அது கரெக்டாக பேக் ஆகி முடிக்கும்போது அந்த குக்கீஸ்லாம் அந்த பட்டர் தெரியவே இல்லை. அந்த பட்டரோட ஸ்மெல்லோட சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த குக்கீஸை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னாலும் கமெண்டில் கேளுங்க. இந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா வர்ஷா ஸ்டைலிஷ் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.